ஜெய் ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பிரிவா சரணம். நாளை பிப்ரவரி 12. இந்த ஒரு நாளானது ஏகாதசி. இது பெருமாளுக்கு மிகவும் உகந்த நாள். இந்த ஒரு நாள்ல நீங்க பெருமாள் கோவிலுக்கு இந்த பொருட்களை மட்டும் வாங்கி கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டங்கள், முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில புதிய புதிய நபர்கள் உங்களை தேடி வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலமாக நிச்சயமாக மாறும். ஏன் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில சில நேரம் உங்களை விட்டு சிலர் போயிருப்பாங்க. இன்னும் சில பேருக்கு அவங்க போகும்போது பெரிய அளவில் உங்களுக்கு மனவலியானது ஏற்பட்டிருக்கும். ஆனா அவங்க எதுக்காண்டி உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருந்திருக்கும். அந்த ஒரு பதிலும் உங்களுக்கு தெரியாம உங்களுடைய மனதில் அதை நினைத்து கொண்டு புலம்பிக் கொண்டே இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கை அப்படி ஒரு கதவையே இந்த ஒரு நேரத்தில் திறக்காது. யாரோ ஒருவர் சென்றால் அதற்கு பதிலாக புதிய நபர்கள் வருவதற்கான அனுபவமானது இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். அந்த புதிய நபர்கள் நம்மை புரிந்து கொண்டவர்களாக நிச்சயமாக மாறுவார்கள். பழைய நபர்களை விட இந்த புதிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக்க போயிறாங்க. உங்களை இந்த இருக்கின்ற நிலைமையிலிருந்து இன்னும் உயர்த்த போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர்களாக நிச்சயமாக உங்களை தேடி வருவாங்க. நம்மை காக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஏன் அவங்க உங்க வாழ்க்கை துணையாக கூட நிச்சயமாக மாறலாம். உங்களுடைய வாழ்க்கையில வாய்ப்புகளை கொண்டு வருவதற்காக நிச்சயமாக அவங்க உதவுவாங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பெரிய ஒரு பாத்திரமானது வகிக்க போகிற நபர்களாக நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. அவங்க வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை விசித்திரமான வேகமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய காலமாக நிச்சயமாக தொடங்கும். அப்படிப்பட்ட புதிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய அதிர்ஷ்டகரமான சில மாற்றங்கள், முன்னேற்றம் தருவதற்கான வாய்ப்பு, நீங்க காத்திருந்த ஒரு வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழையும். பண அதிர்ஷ்டமானது உங்களுக்கு அதிகரிக்கும். வருமான பாதையானது திறந்து தடைப்பட்ட பணம் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் உங்களை தேடி வரும். தடைப்பட்டு நின்ற பணமும் உங்களுக்கு வேண்டிய ஒரு இடங்களுக்கு நிச்சயமாக செல்லும். உறவுகளில் அமைதியானது தேடி கொடுக்கும். இனி சரியான மனிதர்கள் சேர்ந்து வருவாங்க. உங்களை காயப்படுத்தக்கூடிய நபர்கள் தானாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவாங்க. உண்மையான ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பேசி முடிப்பதற்குள் உங்களுடைய தேவையை புரிந்து கொள்ளக்கூடிய நபர்களாக அந்த புதிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஏற்படுவார்கள். உங்களுடைய வாழ்க்கை முன்னேறுவதற்கான ஒரு சக்தியை ஏற்படுத்துவாங்க. முன்பே நிறுத்தப்பட்ட விஷயங்கள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில ஓடத் தொடங்கும். அதிர்ஷ்ட கதவை திறப்பாங்க. ஒரே ஒரு சரியான நபர் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையா மாற்றி விடுவார். இந்த ஒரு மாற்றம் அனைத்திற்கும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கதவை திறக்கக்கூடிய ஒரு மாற்றமாக மாறும். அந்த அளவுக்கு சக்தி கொண்ட ஒரு நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வர வேண்டும் அப்படின்னா, நீங்க இந்த ஒரு நாள்ல ஏகாதசி நாள்ல இந்த கோவிலுக்கு இந்த பொருட்களை எல்லாம் நீங்க தானமா வாங்கி கொடுங்கள். இப்படி நீங்க செய்து விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றமானது வருவதற்கு காத்திருக்கிறது. அதுவும் ஏன் இந்த பிப்ரவரி 12 ஏகாதசி மிக ஒரு வலிமையான நாள் நம்ம கூறுறோம் அப்படின்னா, பழைய காயங்கள் கரையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பழைய காயங்கள் அனைத்தும் கரைந்து, பழைய காயங்கள் நம்ப முடியாத அளவுக்கு துரோகங்கள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் மறைந்து போகும். உங்களுக்கான ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாளாக நிச்சயமாக மாறும். எதிர்காலம் உங்களுக்கு உருவாகுவதற்கான ஒரு நேரமாக இருக்கும். தெய்வ அருள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். இது அனைத்தும் பெருமாளின் ஆசை கிடைப்பதற்கான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க விழுந்து எழுந்து வர முடியும் அப்படின்னு கூறினா உங்களால நம்ப முடியுமா? இனி உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானவர்களை கடவுளை உங்களிடம் அனுப்ப போகிறாங்க. அதற்கு நீங்க செய்ய வேண்டியது இந்த பொருட்களை மட்டும் கோவிலில் கொண்டு போய் எப்படியாவது சேர்த்து விடுங்கள். நாளைய நாள் இரவிற்குள்ளோ இல்லைனா மாலையிலோ எப்படியாவது இதனை மட்டும் நீங்கள் நாளை செய்யுங்கள். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது ஏற்படும். அதே மாதிரி நீங்க இந்த ஒரு நாள்ல வாங்கி கொடுக்க வேண்டிய 3 முக்கியமான பொருட்கள், அது என்னென்ன பொருட்கள்னு பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு நாளில் நீங்க ஏகாதசிக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியங்கள் அது மட்டும் அல்லாம எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும். முதலாவதாக துளசி மாலை இல்லைனா துளசி இலைகள். இது பெருமாளுக்கு மிகவும் பிடித்த ஒரு பொருளாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் சுத்தப்படுத்துவதற்காக நிச்சயமாக இது பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெருமாள் ஏதாவது ஒரு பூஜை பண்றோம் அப்படின்னா பெருமாளுக்கு இந்த துளசி இல்லாம அந்த ஒரு பூஜையானது நிறைவேறவே இயலாது. அப்படிப்பட்ட இந்த ஒரு பொருளை முதன்மை பொருளாக நீங்க வாங்கி கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக வெள்ளை பொங்கல் சாதம் இல்லைன்னா அதற்கு தேவையான பொருட்களை நீங்க கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலாம். அதுவும் ஏகாதசி நாட்கள்ல பெருமாளுக்கு இந்த வெள்ளை பொங்கலானது மிகவும் விரும்பி அவர் மிகவும் பிடித்த ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அவருக்கு பிடித்த ஒரு பிரியமாக கருதப்பட்டு வருகிறது. எனவே இந்த வெள்ளை பொங்கலை உங்க வீட்டில் கூட நீங்க செய்து அங்க கொண்டு போய் கோவில்ல சிறிதளவுக்கு நீங்க சாமிக்கு சன்னதியில படைத்து விட்டு அங்க வந்து செல்கின்ற பக்தர்களுக்கு நீங்க தானமாக கொடுக்கலாம். இல்லைன்னா பெருமாள் கோவில்ல போய் நீங்க பொங்கல் வைக்கலாம். அது உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றது. உங்களுக்கு எது எளிதாக இருக்குமோ அதனை நீங்கள் நாளைய நாள் இரவிற்குள் மாலை நேரத்திலாவது பெருமாள் கோவிலுக்கு போய் செய்து விடுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய ஒரு மாற்றத்தையே உருவாக்கும். மூன்றாவதா ஒரே ஒரு மஞ்சள் கயிறு.
புதிதாக வரும் நபர்களின் ஆற்றல் நம்முடைய வாழ்க்கையில நிலையாக இருக்குவதற்காக இந்த ஒரு மஞ்சள் கயிறானது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனையும் நீங்க பெருமாள் கோவிலோட சன்னதியில சேர்த்து விடுங்கள். இந்த ஒரு 3 மற்றும் இந்த ஒரு நாள்ல நீங்க வாங்கி கொடுங்க. நிச்சயமா நாளையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றமானது நடக்கும். அந்த அளவுக்கு சக்தி உங்களுடைய வாழ்க்கையில உருவாகும். இனிமே இதனை மட்டும் செய்யுங்கள். உங்களுக்கான ஒரு புதிய நபர் உங்களை தேடி வருவார். உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக்குவார்கள். உங்களை விட்டு சென்ற நபர்களை நினைத்து இன்னும் நீங்க காயப்படுத்தி கொண்டு இருக்கீங்களா? அதை உடனே நீங்கள் மறந்து விட வேண்டும். மறந்துவிட்டு இந்த ஒரு செயலை மட்டும் செய்து பாருங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில நம்ப முடியாத அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். ஏன் நம்ம பெருமாள் கோவிலுக்கு செல்லணும் அப்படின்னா, பெருமாள் கோவில் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையோட பாதையை திருப்பக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். நம்முடைய தடைகளை உடைக்கக்கூடிய ஒரு தளமாக மாறும். துரோகத்தை விளக்கக்கூடிய ஒரு இடம். புதிய மனிதர்களை நம்முடைய வாழ்க்கையில வர வைப்பதற்காக சக்தியான ஒரு மையமாக இது கருதப்படும். எனவே நீங்க பெருமாள் கோவிலுக்கு செல்லும் பொழுது எந்த விதமான அசைவத்தையும் நீங்க உண்டு போகக்கூடாது. உண்டு போகாமல் இந்த ஒரு நேரத்திற்குள் நீங்க செல்ல வேண்டும். அப்படி சென்று விட்டீங்க அப்படின்னா பெருமாளிடம் சொன்ன வேண்டுதல்கள் அதிர்ஷ்ட மாற்றமாக நிச்சயமாக திரும்பும். அதனால நீங்க நாளை நாள் ஏகாதசி கோவிலுக்கு செல்வது மிகவும் ஒரு அவசியமான கட்டாயமான ஒன்றா கருதப்பட்டு வருகிறது. கோவிலுக்கு செல்லும் பொழுது வெறும் கையோடு நீங்க செல்லாம இந்த 3 பொருட்களையும் நீங்க வாங்கி பெருமாளோட சன்னதியில சேர்த்து விடுங்கள். அடுத்ததா இதை எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்னா, மாலை நேரத்தில் நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதற்கு மிகவும் ஒரு வேண்டிய நேரமாக இருக்கும். அதுவும் மாலை 5:30 மணியிலிருந்து 7 மணிக்குள், இல்லைன்னா 4 மணியிலிருந்து 7 மணிக்குள், இந்த ஒரு இடைப்பட்ட நேரத்தில் நீங்க எப்படியாவது பெருமாள் கோவிலில் இதை சேர்த்து விடுங்கள். இந்த பரிகார செயல்முறை முதல்ல வீட்டுல வடகிழக்கு திசையை நீங்க சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். சுத்தப்படுத்தி கொண்டு ஒரே ஒரு சிறிய பட்டியில் துளசி இலைகளை வைத்து ஒரு தீபத்தை ஏற்றிக் கொள்ளுங்கள். தீபத்திற்கு முன்னால் அமர்ந்து மனமானது உங்களுக்கு அமைதியாக அமர்ந்து கொண்டு உங்கள் மனமானது அமைதியாக இருக்க வேண்டும். அதற்கு 7 முறைகள் உங்களுடைய மூச்சை நல்லா ஆழ்ந்த இடத்திலிருந்து இழுத்து விடுங்கள். பின்னர் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க 27 முறைகள் கூறுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும். இந்த ஒரு மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறுவதனால் உங்களுடைய வாழ்க்கைக்கு சரியான மனிதர்களை அனுப்புவதற்கான ஒரு அருளை பெருமாள் பகவான் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்துவார். எனவே இதையெல்லாம் செய்துவிட்டும் நீங்க பெருமாள் கோவிலுக்கு செல்லலாம். பெருமாள் கோவிலுக்கு போக முடியவில்லை என்கிற நபர்கள் உங்களுடைய வீட்டில் வைத்து கூட பெருமாளுக்கு இந்த செயல்களை செய்யலாம். ஆனா மறக்காம நாளை பெருமாள் கோவிலுக்கு போய் இந்த 3 பொருட்களை எப்படியாவது பெருமாளுக்கு நீங்க கொடுத்து விடுங்கள். அப்படி போக முடியவில்லை என்று கூறுகின்ற நபர்கள் மட்டும் வீட்டில் வைத்து இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றி இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் செய்யுங்கள். இதை நீங்க இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லும் பொழுது, எனக்கு தேவையானவர்கள் என்னுடைய வாழ்க்கைக்குள் வருகிறார்கள் என்று உங்களுடைய மனதிற்குள் நீங்க கற்பனை செய்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூற வேண்டும். இந்த மந்திரம் முடிந்ததுக்கு பிறகு உங்களுடைய வேண்டுதல்களை நீங்க மனதிற்குள் நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு பரிகாரமானது புதிய நபர்களால் திறக்கப்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட கதவை நேரடியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் அழைத்து வரும். அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கு. இதனால உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள், வாழ்க்கையில தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நகரும். உங்களுக்கு உதவக்கூடிய மனிதர்கள் வருவார்கள். தொழிலில் மிகப்பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தனிமை இருந்தால் அதனுடைய முடிவானது உங்களை தேடி வரும். அன்பு, ஆதரவு, பாசம் இந்த 3ம் உங்களுக்கு கிடைக்கும். பண அதிர்ஷ்டமானது உங்களுடைய வாழ்க்கையில அதிகரிக்கும். அமைதி மற்றும் சந்தோஷம் அனைத்தும் உங்களுக்கு ஏற்படும். சரியான மனிதர்கள் உங்களை மாற்றுவார்கள். இன்று உங்களுடைய வாழ்க்கைக்கு புதிய வாழ்க்கையின் ஒரு முதல் நாளாக கருதப்படும். எனவே நீங்க நாளை செய்ய போகிற இந்த ஒரு பரிகாரமானது உங்களுக்கான சரியான மனிதர்களை உருவாக்குவதற்கான ஒரு பாதையில் செல்லக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்கும். எனவே இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நாளைய நாள் முடிவதற்குள் நீங்க செய்து விடுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி அமைக்கும். அந்த அளவுக்கு சக்தி கொண்ட ஒரு பரிகாரமாக இருக்கும். எனவே இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க எப்படியாவது செய்து விடுங்கள். இதனால் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய தலையெழுத்தையே மாற்றிவிடும். எனவே மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தினசரி பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள். நல்லதே நடக்கும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரியவா சரணம். நன்றி, வணக்கம்.